பொன்னி அப்கமிங் எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னா, இங்கே பொன்னி கோயிலுக்கு வராங்க. அப்போதைக்கு சக்தி கோயில் வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருக்காரு. பொன்னி அங்கே வந்து சாமி கும்பிட்டு இருக்காங்க. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அங்கே பிரசாதம் கொடுக்கும்போது நம்ம பொன்னி குங்குமத்தை வாங்கி நெத்தியில் வச்சுக்கிறாங்க. அப்போ பக்கத்தில் இருக்க பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாரும்மா, இது அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ண பிரசாதம். அப்படி இருக்கும்போது இந்த குங்குமத்தை நீ வெறும் நெத்தியில் மட்டும் வச்சுட்டா போகாது, உன்னுடைய தாலி எடுத்து தாலியில் வச்சுக்கோ. ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி இது. தாலியில் வச்சுட்டானா உன்னுடைய கணவனுக்கு ஆயுசு கெட்டியாக இருக்கும், உனக்கு நல்லதுமா அப்படின்னு சொல்ல, இங்கே பொன்னி 2 தாலியில் அதை பொட்டு வச்சுக்கிறாங்க. அதை சக்தி பார்க்குறாரு. உடனே அந்த பாட்டியம்மா சொல்கிறாங்க, நீ என்னம்மா 2 தாலி கட்டியிருக்க, நம்ம வழக்கமே கிடையாது. நான் ஒரு பெரிய மனுஷியாக சொல்கிறேன், உடைய நல்லது தான் சொல்கிறேன். 2 தாலி போடுறது நல்லதுக்கு இல்லைம்மா, ஒரு தாலியை மட்டும் வச்சுட்டு ஒரு தாலியை கழட்டி உண்டியில் போட்டுருமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பொன்னி அதை போடவே இல்லை. ஏன்னா எனக்கு 2மே முக்கியம் தான், 2மே என் புருஷன் கட்டினது. ஆனால் 2மே வந்து பார்த்தோன்னா ஒரு நேரத்தில் கட்டியிருக்காரு. 2மே எனக்கு முக்கியம் தாங்க. ஒரு நேரத்தில் அவர் கட்டும்போது எனக்கு பிடிக்கல, இன்னொரு நேரத்தில் எனக்கு பிடிக்காத நேரத்தில் அவர் மனப்பூர்வமாக கட்டியிருக்காரு. இந்த 2 தாலியும் நான் போட மாட்டேன் அப்படின்னு பொன்னி சொல்லிட்டாங்க. அப்போது சக்திக்கு புரியுது, பொன்னிக்கு உள்ளுக்குள்ளே நம்ம மேலே பாசம்லாம் இருக்குது, ஆனால் வெளியே மட்டும் பாசம் மாதிரி நடிக்கிறா நல்லாவே அப்படின்னு. இங்கே சக்தி பொன்னியை ஃபாலோ பண்ணி வராரு. பொன்னியும் இங்கே வந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு பொன்னி வந்து கிளம்புறாங்க. அப்போது சக்தி வந்துடுறாரு. வந்துட்டு பொண்ணிட்ட பேசாரு. பொன்னி, என்ன பொன்னி, நல்லா சாப்பிட்டியா? ஏன் சாப்பிட்லாம், உங்களுக்கு என்ன பிரச்சனை? பொன்னி, ஏன் பொண்ணு இப்படி என்கிட்ட திட்டிகிட்டே இருக்கேன்? ஒருவேளை உனக்கு என்னை திட்டணுன்னு இதாக வேண்டுதலா பொன்னி? என் மேலே கோவப்படணும்னு வேண்டுதலா? அப்படி என்கிட்ட கோவப்பட்டு என்னை திட்டி உனக்கு என்ன பண்ணி ஆக போகுது? அது என்ன உனக்கு அப்படி சந்தோஷம் அப்படின்னு இங்கே சக்தி கேட்கவும், பொன்னி ஒன்று, இங்கே பாருங்க, எனக்கு உங்கள்கிட்ட பேசவே பிடிக்கல. அப்படி இருக்கும்போது நான் ஏன் உங்களுக்கு திட்ட போகிறேன்? சும்மா நீங்களே கற்பனை பண்ணிட்டு வந்து நான் என்கிட்ட பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி எங்கேருந்து போகிறாங்க. சக்தி விடாமல் பொன்னியை ஃபாலோ பண்ணி போகிறாரு. அப்படி சக்தி பொன்னி பேசிட்டு இருக்கும்போது பக்கத்தில் அந்த தாஸ் சொல்லி சிவானி 2 பேர் கடத்தினாங்க இல்லையா, அவன் 2 பேரும் உட்காந்துருக்கானுங்க. உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே சிவானி பாப்பா நீ கடத்தணும், திரும்ப அவள் காணா போயிட்டா. ஆனால் அந்த பொண்ணு கிடச்சிட்டாலாம். தாஸுக்கு இப்போது அவங்களுடைய அப்பா பல்கான ஒரு அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லியிருக்கானா. அந்த பணம் கைக்கு வந்தோடனே உங்களுக்கு கால் பண்ணுறேன், நீங்கள் வாங்கடா வந்து பணத்தை வாங்கிட்டு போன்னு சொன்னான் தாஸு. ஆனால் இது வரைக்கும் தாஸு ஃபோன் அடிக்கவே இல்லை. நமக்கு வேறு மணி ஆகிட்டே இருக்குது, பணம் வேறு தேவைப்படுது, என்னடா பண்ணுறது இப்போது அப்படின்னு 2 பேர் பேசிகிட்டு இருக்கதை இங்கே பொன்னி காலை வாங்கிறாங்க. சக்தி, கொஞ்சம் அமைதியாங்களா, இங்கே வந்து பாருங்களேன் அப்படின்னு சொல்லும்போது இவன் 2 பேரும் பேசுறத சக்தியும் கேட்குறாரு. அப்போது சிவானியும் சொன்னாலே தாஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களும் சிவானி பாப்பான்னு சொல்கிறாங்க. அப்போது இவங்க தான் சிவானி கடத்திருக்கானுங்க அப்படின்னு சொல்ல, பொன்னி ஒன்று, வாங்க சக்தி அவங்கள பிடிப்போம். ஐயோ பொன்னி அவசரப்படாத, அவனுங்க யாருக்கோ வெயிட் பண்ணுறாங்க பார்த்தியா, அது யார் வருதுன்னு பார்ப்போம். அதுவும் தாஸ்ன்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி கூட தாஸுங்கிறவன் தான் மெயினான அக்யூஸ்ட்னு போலீஸ் சொன்னாங்க இல்லையா, அந்த தாஸ் நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொன்னி நீ கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சக்தி சொல்கிறாரு. சரி சக்தி அப்படின்னு சொல்லி பொன்னி கோயிலில் வெயிட் பண்ணுறாங்க. உடனே இங்கே அவங்களுக்கு ஃபோன் வருது. ஃபோன் வந்து தாஸ் வந்து பக்கத்தில் இருக்கிற பார்க் வர சொல்கிறான். நான் வந்துட்டேன், நீங்கள் வாங்கன்னு சொல்லவும் இவங்க 2 பேரும் அங்கேருந்து ஏஞ்சி கிளம்பி பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு போகிறாங்க. உடனே சக்தியும் பொன்னியும் அவங்கள ஃபாலோ பண்ணி போகிறாங்க. பார்த்தா தாஸ் வரான். தாஸ் வந்ததும் இங்கே கேட்குறானுங்க, தாஸு இன்னும் தாஸு குழந்தைய கடத்த சொன்ன கடத்தினேன், அதுக்கப்புறமா குழந்தைய விட சொல்லிட்டு விட்டாச்சு, இப்போ குழந்தை போய் கிட்டத்தட்ட 1 வாரம் ஆக போகுது, ஆனால் இது வரைக்கும் நீ எங்களுக்கு பேமெண்ட் தரவே இல்லை, ஏன் தாஸ் இப்படி இழுக்கடிக்கிற? கேட்டால் பேமெண்ட் இன்னும் வரலன்னு சொல்கிற. தாஸு இப்படியே போயிட்டு இருந்தால் எங்கள் பொழப்பில் இருந்து சாவுறது, நாங்களும் மனுஷங்க தானே, எங்களுக்கும் குடும்ப செலவுலாம் இருக்குல்ல தாஸு. டேய் இருங்கடா, நீங்கள் எனக்கு சொன்ன மாதிரியே பண்ணி கொடுத்தீங்க, இல்லைலாம் சொல்லடா, நான் அவன் தப்பு சொல்லவே இல்லையே. ஆனால் அந்த சுந்தரம் இன்னும் பணம் தரவே இல்லைடா, அவன் பணம் தரன்னு சொல்லி இழுக்கடிச்சிட்டு இருக்கான். நானும் அவன்கிட்ட என்னென்னமோ சொல்லி பார்த்துட்டேன், இது மாதிரி குழந்தை கடத்தோம் நாங்கள் தான், உனக்கு ஒரு சாம்பிள் தான் கொடுத்தோம், நீ மட்டும் எங்களுக்கு பணம் தரல அப்படின்னா திரும்ப குழந்தை கடத்திடுவேன், அவன் நீ குழந்தை நிரந்தரமாக பார்க்க முடியாதுன்னு சொல்லி நானும் மிரட்டி விட்டுருக்கேன்டா. ஆனால் அவனும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான், தவிர இன்னும் பணம் தரலடா. அவன் இன்னைக்கு தான் பணம் தரேன்னு சொல்லியிருக்கான், அவன் இன்னைக்கு தான் வரேன்னு சொல்லியிருக்கான். அவன் மட்டும் பணத்தை கொடுத்துட்டான் அப்படின்னா நான் உங்களுக்கு பேசுனதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பணம் தரேன், நீங்கள் இந்த பணத்தை வாங்கிட்டு இந்த ஊரை விட்டு கிளம்பிடுங்க, போய் கொஞ்சம் நாளைக்கு சந்தோஷமாக இருங்க, அதுக்கப்புறமா நான் அதுக்குள்ளே வேற ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணுறேன், அதுக்கப்புறம் மீதி நம்ம என்ன பண்ணணும் யோசிக்கலாம்டா, தயவு செஞ்சு என்னை தப்பாக நினச்சிக்காதீங்கடா, உங்களுக்கு நான் பணம் தராமல் ஏமாத்திடுவேனா, ஏன்னா என்ன புரிஞ்சுக்காம இப்படி இருக்கீங்க அப்படின்னு தாஸ் பேச, இங்கே பொன்னிக்கு சக்திக்கு அப்போ தான் எல்லாமே புரியுது. அப்போது சுந்தரம் தலையிட்டு இருக்காரு. ஸோ சுந்தரத்தை பழி வாங்கத்துக்கு தான் இவன் குழந்தைய கடத்திருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் அவன் தாஸ் மாஸ்கை கழறான். மாஸ்கை கழன்னு பொண்ணி பார்த்துறாங்க. சக்தி, நான் சொன்னல அன்னைக்கு சுந்தரான ஒரு பொண்ணு கூட நெருங்கி பழகிருக்கான்னு சொல்லிட்டு, ஸ்வேதா அவங்களுடைய அண்ணன் தான் இவன், நான் அன்னைக்கு பார்த்தேன், இவர்கிட்டையும் அந்த பொண்ணுகிட்டையும் தான் சுந்தரனை ரொம்ப கடுமையாக பேசிட்டு இருந்தாங்க. அப்போது சுந்தரனை பணம் தரலன்னு சொல்லி தான் இவன் குழந்தைய கடத்திருக்கான், அப்போ எல்லாத்துக்கும் காரணமே சுந்தரனன் தான் அப்படின்னு பொண்ணி சொல்ல, சக்தி ஒன்று செம ஷாக்காக வராரு. என்ன பண்ணி நீ பாட்டுக்கு அடுத்தடுத்து குண்டை தூக்கி போட்டுட்டு இருக்க,
இல்லை சக்தி, நான் சொல்கிறதான் உண்மை அப்படின்னு பொண்ணு சொல்கிறாங்க. சரி சொல்லி வெயிட் பண்ணுறாங்க. கரெக்டாக பார்த்தா சுந்தரம் வராரு. வந்த உடனே தாஸ் கேட்குறான், என்ன சுந்தரம், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க மனசில்? நீங்கள் பணம் தரதான்னு சொல்லி இழுக்க வச்சுட்டு இருக்கீங்க. என்ன குழந்தைய கடத்திட்டு விட்டுட்டோங்கிற பயம் போயிடுச்சு அவங்களுக்கு? இங்கே பாருங்கள், இப்போ நினச்சாலும் சரி என்கிட்ட அடியால் இருக்காங்க. சொன்னால் உங்கள் சிவானியை எல்லாரும் வாட்ச் பண்ணதான் இருக்காங்க. இப்போ என்ன சிவானி பாப்பா வீட்டில் தானே இருக்கா, வீடு பூந்து தூக்குவாங்க. அப்புறம் உங்கள் குழந்தைய நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது, பார்த்துக்கோங்க. குழந்தை மேலே உண்மையாகவே அன்பும் அக்கறையும் பாசம் இருந்துச்சுன்னா நான் கேட்ட பணத்தை கொடுத்துருங்க, பிரச்சனை இல்லை இருக்காது. இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு வழி ஆயிடுவீங்க, பார்த்துக்கோங்க அப்படின்னு தாஸ் மிரட்ட. தாஸ், இப்போ எதுக்கு மிரட்டுற நீ? நான் தான் உங்ககிட்ட பணம் தான்னு சொல்லிட்டேன்ல, அப்போ எதுக்கு பயப்படுற நீ? இந்தா பணம், நீ கேட்ட பணம் இதில் இருக்குது, புரியுதா? இதுக்கப்புறம் நீ என் வாழ்க்கையில் வரவே கூடாது. ஒன்னாலே என் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனை இருக்கக்கூடாது, பார்த்துக்கோ. மச்சான், டேய் மச்சான் சொல்லலாம்னு சொல்லியிருக்கேன்ல. சரி சுந்தரம், இங்கே பாருங்கள், நான் வந்து உங்கள்கிட்ட கேட்குறத நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நான் ஏங்க உங்கள் வீட்டுக்கு வர போகிறேன்? நான் கேட்ட பணத்தை நீங்கள் கொடுக்கல, நீங்கள் ஒன்றும் சும்மாவாக பணம் தர போகிறீங்க? என் தங்கச்சி நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டீங்க? என் தங்கச்சி உங்கள்கிட்ட பாடுறதுக்கு சான்ஸ் கேட்டு வந்தா, ஆனால் அவளுக்கு பாடுறதுக்கு சான்ஸ் தராமல் அவளை அம்மா வாக்கிறதுக்கு சான்ஸ் கொடுத்துருக்கீங்க. இப்போ என் தங்கச்சி வயத்தில் கர்ப்பம் வளர்ந்துட்டுருக்கு, அதை கலைக்கணும். இப்படி ஏகப்பட்ட தப்பை நீங்கள் பண்ணிக்கிங்க சுந்தரம். நீங்கள் பண்ண தப்போடைய விளைவாக தான் நாங்கள் இப்போ வந்து உங்களை மிரட்டிக்கிட்டு இருக்கோம், புரியுதா? நீங்கள் ஒன்றும் யோக்கிய மாதிரியும் நான் உங்களை மிரட்டி காசு வாங்குற மாதிரி நீங்கள் இன்னும் சீன் போடாதீங்க. நீங்கள் பண்ண தப்புக்கான பிராஜத்தை தான் அந்த பணத்தை என்கிட்ட கொடுக்குறீங்க, புரியுதா அப்படின்னு சொல்ல சுந்தரவனே, டேய் தாஸ் இங்கே பாரு, உனக்கு வெறும் பணம் மட்டும் தான் தெரியுது. இந்த பணத்தை ரெடி பண்ண எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா? அதெல்லாம் உனக்கு தெரியாதுடா. நானே ஏற்கனவே நிறையா ஃபோர்ஜரி பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ கூட பாரு, இந்த பணத்தை ரெடி பண்ணுறதுக்கு எங்கள் அத்தைக்கிட்ட அவங்களுக்கே தெரியாமல் ஒரு பிளாங்க் செக்கில் கையெழுத்து போட வச்சு அதில் தான் பணத்தை ஃபில் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். இது மட்டும் எங்கள் அத்தைக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக நான் மாட்டிப்பேன். நான் எவ்வளோ பெரிய ரிஸ்க் இருக்குது தெரியுமா? நீ அதை தெரிஞ்சுக்காம பணம் கொடு போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. இந்த பாரு, எது எப்படியோ எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீ கேட்ட மாதிரி பணத்தை கொடுத்துட்டேன். இனிமே ஒன்னாலும் எனக்கு எந்த பிரச்சனை கூடாது. அது இனிமேல் உன் கையில் தான் இருக்குது, புரியுதா? அப்படின்னு திரும்ப நான் என்கிட்ட பிரச்சனை பண்ணுற மாதிரி நான் அப்புறம் வேற மாதிரி நடந்துப்பேன். மச்சான் இங்கே பாருங்க, கேட்ட பணத்தை கொடுத்துட்டீங்க, அதோட கிளம்புங்க. இனிமே என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்காது, புரியுதா அப்படின்னு சொல்ல சுந்தரவனே கிளம்பிறாரு. இங்கே தாஸ் அவங்களுக்கு பணத்தை பிரித்து கொடுத்துட்டு கிளம்பலான்னு பார்க்குறாரு. அப்படின்னு பார்த்து இங்கே சக்தி அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் வந்துடுறாங்க. இங்கே சக்தி எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சிருக்காரு. இங்கே 3 பேரும் உள்ளே போகிறாங்க. போனதும் தாஸ் வந்து யார் வேணும், யார் நீங்களாம் அப்படின்னு கேட்க, இங்கே பாரு இப்போ வந்துட்டு போன சுந்தரனுடைய மாமா தான். நீ சுந்தரமும் பேசுகிற எல்லாமே இந்த பாரு வீடியோவில் அழகாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ எங்கள்கிட்ட இருக்குது. இப்போது நீங்களாவே என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, எதுக்காக சிவானியை கடத்துனீங்க, எல்லா உண்மையும் தெளிவாக சொல்லிடுங்க. இதில் ஏதாவது மறைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நான் இப்போயே போலீஸ் கால் பண்ணிவிடுவேன். போலீஸ் உடனே வந்துடுவாங்க. அப்புறம் நீங்களும் மாட்டிப்பீங்க, பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல தாஸ் உடனே நடந்த எல்லாத்தையும் சொல்கிறான். இதுமாதிரி தங்கச்சிக்கு எடுத்துட்டான் அவன், இவன் தங்கச்சி கர்ப்பமாக இருக்கா, அதை கலைக்கிறதுக்கு தான் அந்த வேலை நான் பார்த்தேன் அப்படின்னு எல்லா உடனே சொல்கிறாரு. உடனே சக்தி சொல்கிறாங்க, இங்கேப்பா இப்போ நீ சொன்ன உண்மை எல்லாத்தையும் வந்து வீட்டில் சொல்லு, வீட்டில் மட்டும் சொல்லு அப்படின்னா நான் போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு சக்தி சொல்ல, தாஸ் உடனே நான் எங்கே பயப்பட போகிறேன், நான் எந்த தப்பு பண்ணவே இல்லை, தப்பு பண்ணது எல்லாமே சுந்தரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு தாஸும் வந்து வீட்டில் எல்லா உண்மையும் போட்டு உடைக்காரு. அதை கேட்ட சிவானி, அப்புறம் பவானி, ஜெயா, சந்திரசேகர்னு சொல்லி எல்லாருமே செம ஷாக்காக வராங்க. யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அப்போது வீட்டில் இருந்த எல்லா குழப்பத்துக்காரனும் மாப்பிள்ளை தானா, மாப்பிள்ளையோடைய இந்த கேட்டு தந்தால் தான் சிவானி கடத்தினாங்களா அப்படின்னு கேட்கும்போது சக்தி சொல்கிறாரு, ஆமாப்பா, நீங்கள் இதை ஏற்றுக்கலாலும் அதான் உண்மை. மாமா வந்து அந்த பொண்ணு கூட நெருங்கி பழகிருக்காரு. அந்த பொண்ணு இப்போ கர்ப்பமாக இருக்கலாம். அந்த கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கும் மாமா வழி பண்ணியிருக்காரு. ஆனால் அதுக்கான பணத்தை தரவே இல்லை. அதனால தான் இவங்க குழந்தைய கடத்தி மாமாவுக்கு ஆட்டம் காமிச்சிருக்காங்க. இப்போ கூட பாருங்கள், அம்மாவுக்கு தெரியாமலே எம்டி செக்கில் அம்மாட்ட கையெழுத்து வாங்கி அதில் 15 லட்ச ரூபா போட்டு பணத்தை எடுத்து அந்த டாஸ்க்கு கொடுத்து கணக்கை முடிக்க ட்ரை பண்ணியிருக்காரு மாமா. இப்படி மாமா பண்ண தப்பே இல்லை. ஆனால் மாமா எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு எங்கே நம்ம மாட்டிப்போமோ அப்படின்னு வீட்டுக்கு இழுச்ச பொன்னி தான் சொல்லி பொன்னி மேலே எல்லா தப்பையும் சொல்லிட்டு இருக்காரு. பொன்னி அன்றைக்கி ஓடி வந்து சொன்னா இல்லையா, சுந்தர அண்ணன் யார் கூட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னது எல்லாமே உண்மைதான்ப்பா அப்படின்னு சொல்ல, அப்போ தான் ஜெயாவுக்கு எல்லாமே புரியுது. ஸோ பொன்னி சொன்னதெல்லாம் உண்மைதான். நாம தான் மாப்பிள்ளையை தப்பாக நினச்சிட்டோம். மாப்பிள்ளை மேலே அந்தளவுக்கு நம்பிக்கை வச்சுருந்தோம். மாப்பிள்ளை நல்லவர் நினச்சோம். ஆனால் மாப்பிள்ளை இந்தளவுக்கு ஒரு மோசமாக இருப்பான்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை. நம்மளை நல்லாவே நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டாரு. இவரை இனிமேலும் விட்டு வச்சா செட் ஆகாது. இவர் நம்ம வாழ்க்கையை மட்டும் கெடுக்கல, நம்ம பொண்ணோட வாழ்க்கையும் கெடுத்துட்டாரு, நம்ம குடும்பத்தையும் ஒட்டுமொத்தமாக கெடுத்துட்டாரு. இப்படியாப்பட்ட மனுஷன்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு ஜெயா இங்கே கொந்தளிச்சு போய் நிற்கிறாங்க.